ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எஸ்எம்பி. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்டயே வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்திருப்பீங்க தமிழ்லையே. எஸ், நம்ம ஜனநாயகன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போயுமே FDFS போயிடுவேன், போகணுன்னு தோணல இந்த தடவை. அதுக்கான ரீசன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதனால் சரி போகணும் அப்படின்னு கடைசி தோணுனதுக்கப்புறம் சரி ஈவினிங் 4 o'clock ஷோ தான் கிடச்சி. சரி ஒரு போயிட்டு வந்துட்டோம். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடுது. சீரியஸ்லி இது ஒரு பொலிட்டிஷியன் படம் மட்டும் கிடையாது. ஆமாம், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் பொலிட்டிக்ஸ் படம் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாட் ஓன்லி இட் இஸ் அ பாலிட்டிக்ஸ் மூவி. ஃபஸ்ட்டு படத்தோட ஒன்லைன் சொல்லிட்டுறேன். ஸோ நம்ம தளபதி வந்து ட்ரைபல் மேனாக இருக்கார். ஸோ அவர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிவிட்டு அவரோட ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிடுறாரு ஒரு விஷயத்துக்காக. அண்ட் அப்போது வந்து அவரோட ஜெயிலர் இருப்பார், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவரோட பொண்ணு வந்து இவர் வந்து தத்தெடுத்து வளர்ப்பார். அண்டு வளர்க்க போகும்போது அவங்க வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்கணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதில் இந்த உமன்ஸோட எம்பவர்மெண்ட் பற்றிலாம் நிறைய பேசியிருப்பாங்க. சீரியஸ்லி அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக அவங்க மிலிட்ரி ஆனாங்களா, சோல்ஜர் ஆனாங்களா இல்லையான்றது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்க போகும்போதே ஒரு பாலிட்டிக்ஸ், ஆஃப்ரிக்காவில் நடக்கிற ஒரு பாலிட்டிக்ஸ். அண்ட் அது வந்து ஆல்ரெடி தமிழ்நாட்டிலேருந்து போயின்னு ஒருத்தர் திருப்பி நம்ம தமிழ்நாட்டையும் அழிக்கணும், டெமோக்ரஸியை வந்து குலைக்கணும், ஆமாம் அப்படின்னு போகும்போது அந்த பாலிட்டிக்ஸ் பிளேலாம் இருக்கும். கடைசியில் என்ன ஆகுது, பாலிட்டிக்ஸில் அவர் என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறாரு, அண்டு அவங்க சோல்ஜர் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் படம். ஸோ ஒரு மிக்சடான ஒரு மூவி தான். ஜஸ்ட் நாட் ஓன்லி அ பாலிட்டிக்ஸ். ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர்ஸையுமே வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி நம்ம தளபதி சொல்லவே வேணாம், அவர் பயங்கரமான ஆக்டிங். சீரியஸ்லி இங்கே வந்து நிறைய வந்து ரசிப்பிங்க அவர் அந்த இதில். எவ்ரி ஃபைட்ஸ் செம்ம ஆக்ஷனாக இருந்தது. அண்ட் ஆல்சோ மம்தா பைஜோ அவங்களோட ஆக்டிங் ஓகே, பூஜா ஹெச்ஏ ஓகேவாக இருந்தது. அண்டு நம்ம வில்லன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய டைலாக்ஸ் இருக்க மாதிரியான சீன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் அவர் பேச போகும்போது நம்மளை நிறைய சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், பாலிட்டிக்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் மிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோரோவராக வந்து கேர்ள்ஸ் எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்கணும். அண்டு கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய லேடிஸ் பற்றின விஷயங்கள் வந்து அங்கங்கே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயம்லாம். ஹெச்வினோத்தனா அதில் ரொம்ப செமையாக டீட்டெயிலிங் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ வந்து இந்த பாலிட்டிக்ஸ் பற்றி மிக்ஸ் பண்ண போகும்போது நிறைய பேரை வந்து நிறைய விஷயங்களில் குத்தி காமிச்சிருந்தார். அண்டு நிறைய ரியல் டைம் இன்சிடென்ட்ஸை மூவியில் கனெக்ட் பண்ணி சொல்ல வந்திருந்தார். அதுலேயும் வந்து இந்த மூவியில் பாலிட்டிக்ஸை வந்து ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும்னு ஒரு சின்ன சீன் வச்சுருப்பாங்க. நம்ம இவருக்கு பிரகாஷ் ராஜ் சாருக்கு அதில் படத்தில் ஒரு சின்ன சீன் வரும், அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து எளிமையாக புரிய வச்சுருப்பாரு. அண்ட் ஆல்சோ படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாலிட்டிக்ஸ்க்காக மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் மூவியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஒரே ஒருத்தவங்களும் இந்த இடத்துல வந்து இது பண்ணோம். கிராஃபிக் டிசைனிங் டீம் உண்மையிலேயே நிறைய இடத்துல சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களில் நான் பார்த்துருந்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் தளபதியும் அவங்க அம்மாவும் பார்க்க போகும்போது அந்த பேக்ரவுண்ட்ஸில் லைட்ஸ் அண்டு அந்த விஷயங்களும் சூப்பரமாக இருந்தது. அதே மாதிரியே ஆஃப்ரிக்காவில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஏஐயில் தான் எடுத்திருப்பாங்க. அதில் கொஞ்சம் கலர் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் பட் அது சொல்ல வந்து போகும்போது அதில் பண்ணியிருந்த ஒரு சில எடிட்ஸ்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது விஷுவல். அண்டு மூவியோட நெகட்டிவ் ஃபேஸ் பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ மூவியில் வந்து ஸ்டோரி அந்தளவுக்கு இல்லை. அதாவது நிறைய பேர் சொன்ன மாதிரி இது டப்டு மூவி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, அது மாதிரிலாம் இல்லை. பட் என்ன அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப். அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கேயோ போகிற மாதிரி மிக்சடாக இருந்தது. அண்ட் அதுலேயும் வந்து நிறைய ஏஐஸ் வச்சு வீடியோஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க, அது அப்படியே தெரிஞ்சது. கிராஃபிக் டிசைனர்ஸ் இன்னும் வந்து அதில் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த கிளைமேக்ஸில் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ்லாம் செமையாக இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் நடுவில் அண்ட் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் அதுவுமே ஓவர் திங்கிங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது கதைக்கு வந்து ஒரு கிராஃபிக்ஸ் வந்து பக்காவாக செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக செட் ஆகிருந்திருக்கும். உண்மையிலே அது ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அடிக்கடி தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, இதில் ஏதாவது ஒரு சீனில் வந்து ஒரு கிளிம்ஸாக போட்டு முடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கிளிம்ஸாக காமிச்சிருந்தாங்க, அது ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் அதை எலாபரேட் பண்ணுற விதமாக ஃபைட் சீக்வன்ஸை ரொம்ப டெப்த்தாக கை கால் வெட்டுறது, தலை வெட்டுறது, அப்படியே சும்மா பிளட்டி இதுவாக இருந்தது.
பட்டு நிறைய இடத்துல இருந்தது. ஃபுல் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஃபைட்டாக தான் இருக்கும் போல். ஜஸ்ட் 1 ஹவர் தான் மூவி, ஆர் 45 மினிட்ஸ் தான். அதை கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகலை. பிகாஸ் ஆஃப் ஒரு சின்ன சென்டிமெண்ட்டான விஷயம் அடுத்த செகண்டே அடுத்ததுக்கு பாஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் இது மாதிரி இருக்கிறதுனால அந்த சீனில் ரொம்ப நேரம் வந்து ஒரு அதே ஃப்ளோவில் போக முடியல, அதே வைப்பில் போக முடியல. அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஹை மச் ஆஃப் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருந்ததுனால. அண்ட் அதுவும் இல்லாமல் தளபதியோட படம் ஃபைனல் மூவி. ஸோ இதுக்கப்புறம் அவரை நம்ம ஸ்க்ரீனில் வந்து புதுசாக பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக போய் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் நல்லாயிருக்குன்றதை தாண்டி தளபதியோட கடைசி படம், அவரோட 23 வருஷ கெரியரில் அவர் ஒரு ஃபேர்வெல் பண்ணி ஒரு படத்தை மூலியமாக அவரை வந்து அனுப்பி வைக்கிறோம். ஆஃப்டர் சிஎம் ஆயினதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு சிஎம்மோட மூவி. ஸோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் என்ஜாய்மெண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே இதில் பிட் பை பிட்டாக போடுறேன். மொத்தம் போட்டாலும் காப்பி ரைட்ஸ் வந்துடும், போய் பாருங்கள். அண்டு இந்த வீடியோவோட நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் ஒரு வீடியோ வருது, த டவுன் ஃபால் ஆஃப் மீ லைஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டே டியூன். பாய். ஒன் லாஸ்ட் டைம் கடைசி மூவியோட எண்டு கார்டு. ஸோ யாருமே சீட்டை விட்டு எந்திரிக்காமல் பார்த்துட்ருக்காங்க. இதை நான் பார்க்க போகும்போது எனக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தேட்டரில். ஸோ ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் அவர் ரியல் டைமில் ஒரு ஹீரோவாக இப்போ ஆகிட்டுருக்காரு. ரியல் டைம் ஹீரோவாக இப்போது ஒரு சிஎம்மாக அவரோட வேலையை பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காருன்றதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு அவருக்கு ஒரு குட் பை அந்த இடத்துல சொல்லிவிட்டு கஷ்டத்தோட கொஞ்சம் அந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு நான் வந்தேன். टिंकू गाड़ राड